இன்னும் ஒரு 4-5 நாள்ல தீபாவளி வரப்போகுது. பணம் படைச்ச நாமெல்லாம் ஈசி போட்ட பெரிய பெரிய கடைக்கு போய் 10,000 15,000 துணி எடுத்துக்கிட்டு 2 கட்டப்பை நிறைய புடிச்சுக்கிட்டு கடையை விட்டு கீழே இறங்கும் போது அந்த கடை வாசல்ல பனியஞ்சட்டி, கர்ச்சிப்பு, சின்ன சின்ன பொம்மைகள், விளையாட்டு பொருட்கள் எல்லாம் போட்டு பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம இறங்கி வர்றது அப்படியே வெறிக்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கிட்டயே ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட மாட்டாங்களா, நம்மளும் புள்ளுக்குட்டியோட தீபாவளியை கொண்டாட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட பார்ப்பாங்க. அதனால பெரிய பெரிய கடையில போய் லட்சக்கணக்கில் 1000கணக்கில் துணிகளை வாங்குற நீங்க அந்த பிளாட்ஃபார்ம் வியாபாரிட்ட ஒரு 200 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுங்க. அதுல ஒன்றும் அவங்க பெருசா சம்பாதிச்சிட போறது இல்லை. நம்ம அந்த கடைக்கு போயிட்டு வரும்போது அவங்க கிட்டே ஏதாவது ஒரு சின்ன பொருளை வாங்கிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட தான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட வாங்குற பொருளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அவங்க பொருளை போட்டு கொடுக்கற கவருக்கு பைசா கிடையாது. ஒரு பொருளை வாங்கிட்டு நம்மளை அனுப்பும் போது பத்திரமா போங்க, குழந்தைங்களை கையில பிடிச்சுக்கோங்க அப்படின்ற அன்பு அவங்க கிட்ட இருக்கும். ஆனா நீ 15,000 ரூபாய்க்கு பில் போட்ட அந்த கடையில உன்னை மதிக்கவே மாட்டான், தூக்கி சவட்டிக்கிடாசுவான்.